நம்ம நாட்டில் ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சால் அதை ஒரு நியூஸாக தான் சொல்லுவோம். ஆனால் அந்த விவசாயியை அந்த நிலைக்கு தள்ளிய கடனை பற்றி யாருமே பேச மாட்டோம். வங்கி நோட்டீஸ் வந்த நாளிலிருந்து அவர்கள் இரவு தூங்க மாட்டார்கள். காலையில் நிலத்துக்கு போனாலும் பயிரை பார்க்க மாட்டார்கள். கடன் எண்ணிக்கை தான் கண் முன்னாடி வந்து நிற்கும். விதை வாங்கின கடன், உரம் போட கடன், மருந்துக்கு கடன், கூலிக்கு கடன், மழை பெய்யணும் நம்பி எடுத்த கடன், மழை இல்லைன்னா சாபமாக மாறுது. ஒரு ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் செலவு, அறுவடை நேரத்தில் கிலோக்கே விலை இல்லை. இதில் அந்த விவசாயி தவறு என்னங்க பண்ணினாங்க? அவன் வேலைக்கு போகவில்லையா, சோம்பேறியாக இருந்தானா, இல்லை நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சோற்றுக்கும் அவன் உயிரை கொடுத்தானா? அப்போது அந்த விவசாயி வாங்கிய கடன் தள்ளுபடி ஆகணும்னு பேசுறது அரசியல் அல்லைங்க, அது மனிதத்துவம். ஏன்னா நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 1000 கோடி 10,000 கோடி கடன்கள் எழுதி தள்ளும் போது அதை வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஆனால் 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கி பயிர் செய்த விவசாயிக்கு தள்ளுபடி கேட்டால் இலவசம் சொல்கிறோம். இங்கே தாங்க கேள்வி. விவசாயி இல்லாமல் இந்த நாடு இயங்குமா? விவசாயி இல்லாமல் அரசியல் இருக்குமா? விவசாயி இல்லாமல் நாம் சாப்பிட்ற உணவு இருக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னா இன்று நாம் பேச போவது பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய விவாதம் இல்லைங்க, அது விவசாயியின் வாழ்வா இல்லையா என்ற தீர்ப்போடைய முடிவாக தாங்க இருக்கும். பயிர்க்கடன் தள்ளுபடி ஆச்சா? பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளோ ஆயிருக்கு? எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும்? அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இப்போ வெளியாகிற அந்த விஷயம் என்ன போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்திருக்கும் இந்த உத்தரவுப்படி பார்த்திங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழ்நாடு அரசு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு மற்றும் குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா 75,000க்கு மேலே கடன் பெற்றிருந்தால் 35,000 தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. 2025 மே 1லிருந்து 2026 பிப்ரவரி 28 வரைக்கும் பெற்ற பயிர்க்கடன் அனைத்துமே தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவாங்க. அரசுக்கு பார்த்திங்கன்னா இது மூலமாக 5,932.23 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி முன்னாடியே பார்த்திங்கன்னா 50,000 வரை பயிர்க்கடன் பெற்றிருந்தால் முழுமையான தள்ளுபடி அப்படின்ட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது இந்த புதிய உத்தரவு விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது பார்த்திங்கன்னா அரசியல் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க, அது ஒரு விவசாயியின் உயிர்காப்பு நடவடிக்கை அப்படின்னு தான் நாம் எல்லாருமே புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விவசாயி விதை வாங்கும்போது, உரம் போடும்போது, மருந்து தெளிக்கும் போது, கூலி கொடுக்கும்போது எல்லாவற்றுக்கும் வங்கியையும் கூட்டுறவு சங்கத்தையும் நம்பி தான் கடன் எடுக்கிறான். மழை சரியாக பெய்தால் தாங்க லாபம் வரும், மாறி இல்லை எனில் பயன் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. ஆனால் மழை தவறினால் அல்லது அதிகமாக பெஞ்சதுன்னா முழு பயிரும் சேதந்தாங்க ஆகும். அப்போது கடன் மட்டும் தான் மிச்சம். இந்த நிலை தான் இந்தியாவில் 1960களிலிருந்து தொடர்ந்து கொண்டே இருக்குதுங்க. அதனால தான் இந்திரா காந்தி காலத்திலிருந்து விவசாய கடன் சுமை குறித்து பேச ஆரம்பித்தாங்க. 1989 விபி சிங் அரசு விவசாயிகளுக்கான கடன் நிவாரணத்தை தேசிய அளவில் பேச ஆரம்பிச்சது. ஆனால் 2008 மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த ரூபாய் 72,000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி தான் இந்தியாவோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக உறுதியாகாத மிகையாகாது. 3.7 கோடி விவசாயிகள் அதனால் மீண்டும் பயிர் செய்ய முடிஞ்சதுங்க. இதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் தமிழ்நாட்டிலும் தொடர்ச்சியாக ஏற்பட்டதுன்னே சொல்லலாம். 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் அரசு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்க. 2017-18 வறட்சி காலத்தில் மீண்டும் நிவாரணம் வழங்கப்பட்டது. 2021 முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு ரூபாய் 12,000 கோடிக்கு மேல் பயிர் கடன்களையும் நகை கடன்களையும் தள்ளுபடி செஞ்சு 16 லட்சம் விவசாயிகளை காப்பாற்றினாங்க. இதெல்லாம் அரசியல் காரணமாக மட்டும் நடக்கலைங்க. நிலவரம் மோசமான போது, விவசாயி மீண்டும் நிலத்துக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை வந்த போது தான்
இது எல்லாமே நடந்தது. அதனால தான் இப்போ கண்டிப்பாக பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு விவசாய செலவு இரட்டிப்பாகிருச்சுங்க. ஸோ அதனால தான் நாம் பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டம் கூட 6000 12,000 ரூபாயாக வழங்கப்பட வேண்டும், அதற்கு அரசாணை வெளியாக வேண்டும் அப்படின்னு கூட நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோடு பண்ணணுங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் கிஷான் திட்டம் வருஷத்துக்கு 12,000 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதா அந்த அதிகாரப்பூர்வமான தகவல். அதோட முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஏன்னா இன்றைக்கி ரெட்டிப்பான இந்த விவசாயியோட செலவு ஒரு ஏக்கருக்கு விதை, உரம், மருந்து, கூலி இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 40,000 60,000 வரைக்கும் செலவாகுதுங்க. ஆனால் விலை கிடைக்கவில்லை. எப்போ அப்படின்னா அவங்க அறுவடை செஞ்சு அதை விற்கும்போது அவர்களுக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை கிடைக்கலைன்னே சொல்லலாம். எம்எஸ்பி கூட உற்பத்தி செலவுக்கு கீழே தாங்க இருக்குது. அதனால தான் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய 2 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரை உள்ள குறுகிய கால பயிர்க்கடன்கள் தான் பொதுவாக தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதுங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் ஒரு விவசாயி 1.8 லட்சம் வாங்கியிருந்தால் முழுமையாக தள்ளுபடி, 3 லட்சம் இருந்தால் 2 லட்சம் வரைக்கும் தள்ளுபடி அப்படிங்கிற செய்தியை மீதியை கட்ட சொல்லணும் மாதிரியான நடைமுறைகள் ஏற்கனவே நடந்திருக்குங்க. ஸோ திருவண்ணாமலை, ராமநாதபுரம், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் வறட்சி காரணமாக கடன் நோட்டீஸ் வந்த விவசாயிகள் தள்ளுபடி அறிவிப்புக்கு பிறகு மீண்டும் பயிர் செய்த உதாரணங்கள் ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் பார்த்தீங்கன்னா சில பேர் விவசாயிகள் சோம்பேறி ஆகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆயிரக்கணக்கான கோடி கடன்கள் வங்கிகளால் எழுதி தள்ளப்பட்டதை அவர்கள் பேச மாட்டாங்க. விவசாயிக்கு கொடுக்கப்படும் தள்ளுபடி இலவசம் இல்லைங்க, அது அவருக்கு மீண்டும் வாழ்வதற்கான மூச்சு காற்றுனே சொல்லலாம். ஆனாலும் இதுவே நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடையாது. தள்ளுபடி இல்லாமல் விவசாய நிலத்தில் நிற்க முடியாத நிலை வந்தால் அரசு கண்டிப்பாக தலையிட வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உறுதியாக வருங்க. அதனால தான் எதிர்காலத்திலும் வறட்சி, வெள்ளம், சந்தை வீழ்ச்சி போன்ற சூழ்நிலைகள் வந்தால் பயிர்க்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா விவசாயி இல்லாமல் இந்த நாடு இல்லைங்க. விவசாயி காப்பாற்றப்படவில்லை என்றால் நமக்கு சாப்பிட உணவே கிடையாதுங்க. அதனால தான் பயிர்க்கடன் தள்ளுபடி என்பது அரசின் தயவு அல்ல, அது விவசாயியின் உரிமை என்றே நாம் எப்பவுமே பேச வேண்டுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.